ஹாய் எவ்ரிவான். காலியிலே இந்தியன் ஹார்ட் ஃபேமிலி ரெஸ்டாரண்டில் வைத்து ஒரு குடும்பமே அந்த ஊழியர்களினால் தாக்கப்பட்டிருந்தனர். இந்த தாக்குதலின் பின்னணியில் தற்பொழுது அந்த ரெஸ்டாரண்டின் முகாமையாளர் உட்பட இதனுடன் தொடர்பு பட்ட 11 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றம் ஊடாக எதிர்வரும் 28ஆம் தேதி வரை விளக்கமறியலிலும் வைக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். பொதுவாக ஒரு உணவகத்திற்கு நாங்கள் சாப்பிட செல்வோமாக இருந்தால் அந்த உணவகத்திலே உணவு இருந்தால் இருக்கின்றது என்று கூறுவார்கள். அதற்காக உணவு தயாரிப்பதற்கான நேரம் நாம் காத்திருப்போம். அதே போன்றே 16ஆம் தேதி இரவு 11 மணி அளவிலே கொழும்பிலிருந்து சென்ற ஒரு முஸ்லிம் குடும்பம் இந்த ரெஸ்டாரண்டிற்கு சென்றுள்ளது. உணவை உட்கொள்வதற்காக உணவுகள் ஆர்டர் செய்யப்பட்ட நிலையில் 30 நிமிடங்களும் கடந்து உணவு கிடைக்கவில்லை. 30 நிமிடங்கள் கடந்து அங்கே கடமையாற்றிய ஊழியர்கள் உணவு முடிவடைந்து விட்டது, உணவு வழங்க முடியாது என கூறியுள்ளனர். இதன் பின்னரே வாக்குவாதங்கள், கருத்து பரிமாற்றங்கள் பிரச்சனையாக மாறியுள்ளது. அதன் பின்னர் அந்த ரெஸ்டாரண்டிலே பணியாற்றிய ஊழியர்கள் இணைந்து இந்த குடும்பத்தை கொடூரமான முறையில் தாக்கியிருந்தனர். இதனூடாக இந்த தாக்குதல் ஊடாக இந்த குடும்பத்தை சேர்ந்த சிறுவர்கள், பெண்கள் உட்பட பலரும் காயமடைந்திருந்தனர். கம்பிகளை கொண்டும் மிக கொடூரமான முறையில் தாக்கப்பட்டிருந்தனர். இதன் வீடியோ காட்சிகளும் வெளியாகியிருந்தது. இதன் பின்னர் இது தொடர்பாக போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்ததுடன் அதே போன்று மனித உரிமை ஆணைக்குழுவிலும் முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று வந்திருந்தனர். இந்த நிலையில் இவர்களுக்கு எதிராக முறைப்பாடு செய்யப்பட்டதற்கு அமைய நேற்று இவர்களில் சிலர் கைதும் செய்யப்பட்டிருந்தனர். அதிலே இந்த ரெஸ்டாரண்டின் முகாமையாளர் உட்பட 11 பேரை கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டமைக்கு அமைய எதிர்வரும் 28ஆம் தேதி வரை விளக்கமறியலிலும் வைக்கப்பட்டுள்ளனர். எனவே ஏன் இவ்வாறு இந்த ரெஸ்டாரண்டிலே இந்த ஊழியர்கள் நடந்து கொண்டனர் என்ற கேள்வி எழுப்பியுள்ளது. இதனூடாக ஒரு குடும்பம் பாதிப்படைந்துள்ளதுடன் அதே போன்று அந்த ரெஸ்டாரண்டின் பெயரும் பாதிப்படையும் விதமாகவே நடந்துள்ளது. எனவே ஒரு உணவகத்திற்கு வருபவர்களிடம் உணவு இல்லை என்றால் இல்லை என்று கூற வேண்டும், அவர்களை நல்ல முறையில் நடாத்த வேண்டும். அதன் அடிப்படையிலே ஒரு ரெஸ்டாரண்ட் சிறப்பாக காணப்படும். இது மிக பெரும் மோசமான செயலாக, அதிலும் பசியுடன் உணவு உட்கொள்ள வந்தவர்களை தாக்கிய செயல் காணப்படுகின்றது. இரவு 11 மணி அளவிலே மிக பெரும் பசியுடனே இவ்வாறு சென்றிருப்பார்கள். எனவே உணவு வழங்க முடியுமாக இருந்தால் ஆரம்பத்திலே கூறியிருக்க வேண்டும், வழங்க முடியாது என்றால் அதனையும் ஆரம்பத்திலே கூறியிருக்க வேண்டும். இந்த நிலையிலே இந்த பிரச்சினை ஏற்பட்டு 14, 17, 28 வயதுகளை உடைய இளைஞர்கள் கம்பியினால் தாக்கப்பட்டு மிக பெரும் காயங்களும் ஏற்பட்டிருந்தது. அதே போன்று மேலும் 3 பேருக்கு காயங்கள் ஏற்பட்டிருந்தது. எனவே இதற்கு எதிராக சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது. எனவே போலீசாரின் அடுத்த கட்ட விசாரணைகளின் அடிப்படையிலே உண்மை தகவல்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படும். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.